52வது தசகத்தை பார்க்கிறோம். அகாசுரவதத்தில் பகவானுக்கு வேற எந்த அவதாரத்திலையும் பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு தேஜஸ் வெளிப்பட்டதை பார்த்துட்டு பிரம்மா பகவானை சோதிச்சு பார்க்கறதுக்கு ஆசைப்பட்டு பிரம்மாவோட மாயையை யூஸ் பண்ணிட்டு அங்கே இருக்கிற கண்ணுக்குட்டிகளை எல்லாம் காணாம பண்ணிட்டார், மறைச்சிட்டார். അന്യാവതാര നികരേഷു ഭഗവാൻ നാരായണനോട് ഭഗവാൻ ശ്രീകൃഷ്ണ ഭഗവാനായിട്ടും പല പല അവതാരങ്ങൾ എടുത്തിരിക്കാർ. ഭഗവാൻ നാരായണനോട് വേറെ നിറയെ അവതാരങ്ങളെല്ലാം ഉണ്ട്. അതിലെല്ലാം அநிரீட்சிதம் பார்க்க முடியாத அளவுக்கு பகவானோடு பூமாதிரேகம் அதிகமான மாயை அதிகமான ஐஸ்வர்யம் ததா அப்போது அகமோட்சே அகாசுரனுக்கு மோட்சம் கொடுத்த டைமில் அபிவீட்சியா பிரத்யட்சமாயிட்டு பார்த்துட்டு சஹ பிரம்மா அந்த பிரம்மா പരീക്ഷിതുമനാഹ ഭഗവാനെ ശോധിக்கிறதுக்கு ஆசைப்பட்டுண்டு அதா அதுக்கப்புறம் என்ன பண்ணினார், மாயாம் பிரம்மாவோட மாயைய பிரவீதத்யா നന്ന പ്രകടിപ്പിച്ചിട്ട് പ്രകാശിപ്പിച്ചിട്ട് பிரம்மாவுக்கு இருக்கிற மாயாஜால வித்யையை நன்ன பிரகாசிப்பிச்சிட்டு പ്രകടനപ്പെടുത്തിണ്ട് പരോക്ഷഭാവം വത്സഗണാൻ നിന്നെ കന്നുകുട്ടികളെ എല്ലാം ബ്രഹ്മ തന്നോട് മായാജാല വിദ്യയാലെ മറച്ചു പിടിച്ചാർ. പശുമാടുകളോട് കുഴന്തകളെയും കൂട്ടിണ്ടാക്കുമേ ഭഗവാൻ വനയാത്രയ്ക്ക് കിളമ്പി വന്നത്. ഭഗവാൻ இப்படி சந்தோஷமாயிட்டு சாப்பிட்டு இருக்கிற அந்த நிகழ்வை பார்த்தோன்னே பிரம்மாவுக்கு திடீர்னு தோணித்து இந்த பகவான் தன்னோட மாயாஜால பிரபாவத்தால ரொம்ப ரொம்ப ஆக்டிவாக இருக்கார், அகாசுரனை கொன்னுட்டார், எல்லாம் பண்ணிட்டார். என்னொரு தேஜஸாக்கும் இந்த பகவானுக்கு, இந்த பகவானை ஒன்று சோதிச்சிடலாம். இந்த கண்ணுக்குட்டிகளை எல்லாம் ஒழிச்சு வச்சுட்டா பகவான் என்ன பண்றார் பார்த்துடலாம். பகவான் அழுவரா, பகவான் டென்ஷன் ஆவரா, அதெல்லாம் பார்க்கறதுக்கு ஒரு ஆசை வந்தது பிரம்மாவுக்கு. பகவானோடு அந்த சிச்சுவேஷனை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே பிரம்மா அவ கோபர்களும் பகவானுமா வனத்துக்கு அழைச்சிண்டு வந்த கண்ணுக்குட்டிகளை எல்லாம் பகவான் சாப்பிட்டு இருக்கிற நேரத்தில் பிரம்மா மறைச்சு பிடிச்சார். ஆரோடு கண்ணுக்கும் தெரியாத மாதிரி மறைச்சிட்டார். ശ്ലോകം 2. കന്നുകുട്ടികളെ കാണാതെക്ക് ഗോപബാലர்கள் സങ്കടപ്പെട്ടോണ്. பகவானுக்கு தெரியுமே இது பிரம்மாவோடு வேலையாக்கும் அப்படின்னு. பிரம்மாவோடு விருப்பப்படி ஆகட்டும் அப்படின்னே நினைச்சுண்டு இங்கேருந்து கொஞ்சம் எந்திருந்து அந்த பக்கம் போய்விடலாம். பிரம்மா இதோட நிற்க மாட்டார். பிரம்மாவோட அடுத்த பிளான் என்ன அப்படின்னு பகவானுக்கு தெரியும். பகவான் கூட இருந்தானா பிரம்மாவோடு அடுத்த பிளானை ப்ராக்டிக்கலாயிட்டு கொண்டு வரத்துக்கு சாதிக்காது. அதனால பகவான் அங்கேருந்து எந்திருந்து கண்ணுக்குட்டிகளை தேடுற மாதிரி நடந்து போனார். அந்த டைமில் பகவான் சாப்பிட்டு இருந்த டைமா இருந்ததே, கையில ஒரு உருளை சாதத்தை வச்சுட்டு இருக்கார். அதுல பாதி மட்டும் வாயில போட்டு சாப்பிட்டுருக்கார். சின்ன குழந்தையோடு ரூபம் அல்லவோ பகவானுக்கு. இப்போ பெரிய ஒரு உருளை ஒன்றும் வாய்க்குள்ள கொண்டு போக மாட்டார். இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கடிச்சு சாப்பிட்றாரு. அதனால பகுதி தான் சாப்பிட்டுருக்கார் கையில் இருக்கிற சாப்பாடு உருளைய. அதோடு கூட்டிகிட்டே பகவான் கையில சாப்பாடையும் வச்சுட்டு
கண்ணுக்குட்டிகளை தேடிண்டு வர மாதிரி அங்கேருந்து போனார். அப்போது சாப்பிட்டு இருந்த கோபகுமாரர்களையும் பிரம்மா அங்க மறைச்சிட்டார். பகவான் என்ன பண்றார் பார்த்துடலாம். கண்ணுக்குட்டிகளையும் கோபர்களையும் காணாம பண்ணிட்டா பகவான் டென்ஷன் ஆவரா, அழுவரா? பகவான் மனுஷாவதாரமாக்கவே எடுத்திருக்கார். அப்ப பின்ன மனுஷால மாதிரி சங்கடம் வந்தா அழுவரா? எல்லாம் தெரியணும் பிரம்மாவுக்கு. பகவானோட அந்த திருவிளையாடலை பார்க்கறதுக்காயிட்டு பிரம்மா அப்படி செஞ்சார். வல்சான் அவீட்சியா, பசுமாடு குழந்தைகளை பார்க்காதக்கி, கண்ணுக்குட்டிகளை பார்க்காதக்கி, பசுப உத்கரே விவசே, கோபகுமாரர்கள் அத்தனை பேரும் துக்கிச்சோன. தான் ஆனேது காமஹா இவா, கண்ணுக்குட்டிகளை திரும்ப கொண்டு வரத்துக்கு போற மாதிரி. தாத்ருமதானுவர்த்தி, பிரம்மா என்னவாக்குமோ சிந்திச்சார், அதே மாதிரி பகவான் பிரவர்த்திச்சுண்டு சாமி புக்த கபலஹா, கையில இருக்கிற சாப்பாடு உருண்டையில பாதி மட்டும் சாப்பிட்டுண்டு மிச்சம் பாதி சாப்பாடு உருண்டை கையில வச்சுண்டு நம்மளோடு ஓடக்குழல் கண்ணன் என்ன பண்ணினார் அப்படின்னா, துவம் கதவான், பகவான் அங்கேந்து கண்ணுக்குட்டிகளை தேடிண்டு யாத்திரையானார். சரோஜபவஹா, பிரம்மா ததானீம், அப்போது தாமரையிலேந்து உல்பவிச்ச பிரம்மா அப்போது புக்தான் குமாரான், சாப்பிட்டு கோபகுமாரர்களையும் திரோதிதா, காணாம பண்ணிட்டார். பிரம்மா தன்னோட மாயாஜால வித்யால பகவான சோதனை பண்ண தீர்மானம் பண்ணிட்டு முதல்ல கண்ணுக்குட்டிகளை மறைச்சு பிடிச்சார். பகவான் பாதி சாப்பிட்ட சாப்பாடு உருண்டைய கையில வச்சுண்டு கண்ணுக்குட்டிகளை தேடி போன டைமில் சாப்பிட்டு உட்கார்ந்துட்டு இருந்த கோபகுமாரர்களையும் பிரம்மா மறைச்சு பிடிச்சார். உன்னிக்கண்ணன் இனி என்ன பண்ணுவார் அப்படின்னு தெரியறதுக்காக பிரம்மா காத்திருந்தார். 3வது ஸ்லோகம். பகவானோடு திருவிளையாடலுக்கான வழி வகுத்து கொடுத்தார் பிரம்மா. அப்பதானே பகவான் இனி என்னெல்லாம் பண்றார் அப்படின்னு பார்த்து குஷி அடைய முடியும். அதுக்கப்புறம் பகவான் என்ன பண்ணினார் அப்படின்னா, பகவான் ரொம்ப ரொம்ப சக்தி ஸ்வரூபனாக்கும். அதனாலேயே பகவான் தன்னோடு மாயையால கண்ணுக்குட்டிகளையும் கோபகுமாரர்களையும், அப்படி இல்லைன்னா കന്നുകുട്ടികളായിട്ടും ഗോപകുമാരர்களായിട്ടും ഉറി പാത്രങ്ങൾ ഓടക്കുഴൽ കൊമ്പ് തുടങ്ങിയ എല്ലാ പൊരുളുകളായിട്ടും പല പല രൂപങ്ങൾ ധരിച്ച് இதுக்கு முன்னால வனத்துல அவள்லாம் எப்படி தமாஷ் பேசி விளையாடிட்டு இருந்தாளோ அதே மாதிரி நிறைய நேரம் விளையாடிட்டு சாயந்திரமாயிட்டு தன்னோட கிரகத்துக்கு மடங்கி வந்தார், திரும்ப வந்தார். ததனு அதுக்கப்புறம் துவம் பகவான் மாயையா பகவல் மாயையால വത്സ ആയുധ ബ്രഹ്മ മറച്ചതാല കാണാമ പോന എല്ലാ കന്നുകുട്ടികളോട് രൂപത്തിലെയും ഗോപഗണ ആയുധ ബ്രഹ്മ മറച്ചു പിടിച്ചതിനാല കാണാമ പോന എല്ലാ ഗോപകുമാരர்களோட രൂപത്തിലെയും ശിക്യാദി ഭാണ്ഡമുരളി ഗവലാദി രൂപഹ ഉരി പാത്രങ്ങൾ ഓടക്കുഴൽ കൊമ്പ് തുടങ്ങിയ രൂപങ്ങളിലെയും പ്രാഗ്വത് മുന്നാല ഇരുന്ന മാതിരിയെ വിപിനേഷു அந்த விருந்தாவனத்திலே சிராய ரொம்ப நேரம் விஹ்ருத்ய விளையாடினதுக்கு அப்புறம் அதா அதுக்கப்புறம் സായന്ത്രമാനോണ ഈവനിങ് ആനോണ ത്വം ഭഗവാൻ ബഹുദ പല രൂപത്തിലെയും ഭഗവാനേ രൂപമെടുത്തുണ്ട്. ഗോപകുമാരர்களாയിട്ടും കന്നുകുട്ടികളായിട്ടും ഗോപകുമാരர்களോട് കയ്യിലെ എന്നെല്ലാം ഇരുന്നതോ അതെല്ലാം ആയിട്ടും കന്നുകുട്ടികളോട് ശരീരത്തിലെ
கழுத்துல போட்டிருக்கிற அந்த மணியாயிட்டும் கயராயிட்டும் புல்லாங்குழலாயிட்டும் மாடு மேய்க்கிற குச்சியாயிட்டும் அப்படின்னு எல்லாம் ஆயிட்டு ரூபம் எடுத்துட்டு விரஜம் கோகுலத்துக்கு ஆயையாதா யாத்திரையானார். 4வது ஸ்லோகம். அதுக்கப்புறம் கொம்பு குழல் இப்படி இருக்கிற ரூபத்தில் இருக்கிற பகவானையே பகவான் கையில ധരിച്ചുണ്ട്. കന്നുകുട്ടികളോടും ഗോപകുമാരர்களோடும் രൂപത്തില അമ്പാടിയില വന്നു ചേർന്ന ഭഗവാന് കന്നുകുട്ടികളും ഗോപകുമാരர்களும் வந்தாச்சு அப்படிங்கிற குஷியில പശുമാടുകളും ഗോപസ്ത്രീകളുமான അമ്മകൾ സന്തോഷ പാരവശ്യത്തോടു കൂടിയിട്ട് അവളെ സ്വീകരിച്ച. വനത്തുക്ക് വനയാത്ര പോന കുഴന്തകളെല്ലാം തിരുമ്പി വന്നോണെ அந்த குழந்தைகளோடு அம்மகளுக்கெல்லாம் குஷியாயிட்டு அவளோடு குழந்தைகளை போய் தூக்கி கொஞ்சி விளையாடினா. வந்திருக்கிறது பகவானாக்கும், எல்லாரோடு குழந்தைகளாயிட்டும் வந்திருக்கிறது பகவானாக்கும் அப்படின்னு தெரியாம பகவானையே கொஞ்சி விளையாடினா. ഭഗവാൻ അനേക രൂപങ്ങൾ എടുത്ത് ഗോകുലത്തിൽ വന്നു ചേർന്നോണെ ഗോപകുമാരர்களோடு എല്ലാ ഗോപകുമാരர்களோடு അമ്മമാരും ഭഗവാനോട് അമ്മയാണ് യശോദയും കന്നുകുട്ടികളോട് അമ്മകളാണ് പശുമാടുകളും എല്ലാം അനുഭവിച്ച സന്തോഷത്തെയാക്കും ഇങ്ങ വർണ്ണിക്കരുത്. കന്നുകുട്ടികളായിട്ട് വേഷം ധരിച്ചിട്ട് வந்திருக்கிற பகவான் கோபகுமாரர்களாயிட்டு வேஷம் ധരിച്ചിട്ട് வந்திருக்கிற பகவான் ഉറിയായിട്ടും പുല്ലാങ്കുഴലായിട്ടും രൂപമെടുത്തിട്ട് വന്നിരിக்கிற ഭഗവാൻ അതെല്ലാം தெரியாதக்கே പശുമാടുകൾ அந்த மாடுகளோடு குழந்தைகளை கொஞ்சறது. ஆக்சுவலாயிட்டு பகவானியாக்கும் அந்த பசுமாடுகள் கொஞ்சறது. அதே மாதிரி கோபகுமாரர்களாயிட்டு வந்திருக்கிற பகவான் அது தெரியாதக்கி புத்திரர்களை கொஞ்சற கோபிகைகள். பூயஹா அத்தனை பேரும் கோகுலத்துல வந்து சேர்ந்தப்புறம் பசுவல்சக கண்ணுக்குட்டிகள் பாலரூபக கோபகுமாரர்கள் இப்படின்னு எல்லா ரூபத்திலையும் இருக்கிற கண்ணன் சிக்கிய கவல ஆதிமயம் உரி கொம்பு தொடங்கின ரூபத்தில துவாமேவா ததானஹா பகவானையே கையில வச்சிருக்கிற கண்ணன். கண்ணனோட கையில என்னெல்லாம் இருக்கு? உரி இருக்கு, கொம்பு இருக்கு, இதெல்லாம் அதுவும் பகவான் தான். அந்த பகவானையே பகவான் கையில வச்சுட்டு இருக்காரு. அப்படி இருக்கிற துவாமேவா பகவானையே கோரூபிணிபிஹி പശുമാടുകളോട് രൂപത്തിലെയും ഗോപവധൂമയീഭിഹി ഗോപസ്ത്രീകളോട് രൂപത്തില് അഭി കൂടിയും ഇരിக்கிற ജനനീഭിഹി അമ്മകൾ പശുമാടുകളോട് കുഴന്തകളാക്കുമേ കന്നുകുട്ടികൾ. അപ്പോ കന്നുകുട്ടികളോട് അമ്മകളായിരിக்கிற പശുമാടുകൾ, ഗോപകുമാരர்களோடு അമ്മകളായിരിக்கிற ഗോപസ്ത്രീകൾ എല്ലാരും ജനനീഭിഹി എല്ലാ അമ്മമാരും அதிபிரஹர்ஷாத் ரொம்ப ஜாஸ்தியான குஷியோடு கூடிட்டு டெய்லி அவளோட குழந்தைகள் வனத்துக்கு யாத்திரை போயிட்டு பகவான் கூட போயிட்டு திரும்பி வந்தானா அவளுக்கு சந்தோஷம் உண்டாகத்தான் செய்யும். இன்னைக்கு என்னன்னு தெரியல, எக்ஸ்ட்ரா ஆர்டினரி ஆயிட்டு ஒரு குஷி வருது அவளுக்கு, எக்ஸ்ட்ரீம் சந்தோஷம். அப்படி அதிபிரஹர்ஷாத் ரொம்ப ஜாஸ்தியான எக்ஸ்ட்ரீம் சந்தோஷமாயிட்டு
ടോപ്പ് മോസ്റ്റ് സന്തോഷമായിട്ട് ആസാദിതഹ അസി, അവ അത്തനെ പേരും അവളോട് കുഴന്തകളെ സ്വീകരിച്ച അത്തനെയും ഭഗവത് രൂപങ്ങളാക്കുമേ. അതിനാലിയാക്കും അവൾക്ക് அந்த ഒരു സന്തോഷം അവൾക്ക് தெரியாமே തോന്നിயிருக்கு. 5வது ശ്ലോകം. இந்த பூலோகத்துல ஜென்மம் எடுக்கிற அத்தனை பேரும் பிராரப்த கர்மங்கள் அனுபவிக்கிறதுக்காயிட்டு வந்து ஜனிக்கிறவாளாக்கும். இந்த கோகுலத்துல பசுமாடுகளுக்கு குழந்தைகளாயிட்டு வந்து ஜனிச்சதும் பிராரப்த கர்மம் அனுபவிக்கிறதுக்கான கண்ணுக்குட்டிகளாக்கும். அதே மாதிரி கோபிகமாருக்கு குழந்தைகளாயிட்டு வந்து ஜனிச்சிருக்கிற கோபகுமாரர்களும் அவளோட பிராரப்த கர்மத்தை அனுபவிக்கிறதுக்காயிட்டு வந்து ஜனிச்சிருக்கிற ஜீவன்களாக்கும். பிராரப்த கர்மம் அனுபவிக்கிறதுக்காயிட்டு வந்து ஜனிக்கிற ஏதோ ஒரு ஜீவாத்மாவை சொந்தம் புத்திரனாயிட்டு நினைச்சு ரொம்ப குஷியா அந்த புத்திரர்களை வளர்த்துற கோபிகமாரும் பசுமாடுகளும் இன்னைக்கு என்ன ஆச்சு? பகவான் நாராயணனே ஆன அந்த பகவான புத்திரனாயிட்டு கிடைச்சிட்டு இதுக்கு மேல ஒரு சந்தோஷம் அவளுக்கு இனி வேற என்னதான் உண்டு? അമ്മമാர்களான ഗോപികകളും അമ്മമാர்களான പശുമാടുകളും அந்த குழந்தைகளை ரொம்ப ஜாஸ்தியா பாசத்தை காட்டி நேசிச்சதுக்கு காரணம் என்னது அப்படின்னு இங்க சொல்லப்படுறது? വനിതാഹ ഗോപസ്ത്രീകളും ഗാവഹ പശുമാടുകളും കിഞ്ചിത് ജീവം ഏതോ ഒരു ജീവാത്മാവ് അഭിമാനവശാത് മമത്വം அப்படிங்கிற പാശത്തെ വർഷിച്ച് ഏതോ ഒരു ജീവാത്മാവിലെ തനൂജഹ ഇതി സ്വകീയം മത്വ എന്നോട് പുത്രനാക്കും എന്നോട് പുത്രിയാക്കും அப்படின்னு തന്നോടത് அப்படின்னு സ്വന്തമായിട്ട് നനച്ചിണ്ട് ഇത്രകാലം പാശത്തെ വർഷിച്ചാളേ അവ அந்த ரூபத்துக்கு உள்ள இருக்கிற ஜீவன் எல்லாம் ஏதேதோ ஜீவாத்மாக்களோட இருந்தது. ராகபரம் வஹந்திஹ ரொம்ப ஜாஸ்தியான பாச பிணைப்பால அவ புத்திரர்களை ரொம்ப ரொம்ப கொஞ்சி மகிழ்ந்தாளே. இப்போ இன்னைக்கு ஆத்மானம் ஏவ பவந்தம் பரம்பொருளாயிருக்கிற சாட்சால் ஸ்ரீகிருஷ்ண பகவான் அவளோட புத்திரர்களோடெல்லாம் சரீரத்துக்குள்ள ஜீவனாயிட்டு வந்தோன சூனும் அவாப்பிய பகவான் கிருஷ்ணனையே எல்லாருக்கும் புத்திரனாயிட்டு கிடைச்சதே. அப்படி புத்திரனாயிட்டு கிடைச்சிட்டு து ஆகட்டும் அந்த கோபஸ்திரீகளான அம்மகளும் மாடுகளாயிருக்கிற அம்மகளும் எல்லாம் கியதேம் பிரீதிம் யயுஹு எந்த அளவுக்கு டாப் மோஸ்ட் ஆனந்தத்தை அனுபவிக்கலை. அவ அனுபவிச்ச அந்த சந்தோஷம் அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரீம் ஆக்கும். 6வது ஸ்லோகம். இப்படி நொடிப்பொழுது ஜாஸ்தி ஆகிற சந்தோஷ அதிசயத்தோடு கூடிட்டு எல்லா கோபகணங்களாலேயும்
കൊഞ്ചി മകിഴപ്പെട്ട അനേക രൂപഭേദങ്ങളോട് കൂടിന ഭഗവാന് അണ്ണാവാന് ബലരാമനുക്ക് കൂടിയും ഒരു വർഷം മുടിഞ്ചോണത്താൻ തെരിഞ്ഞുക്കറത്തുക്ക് സാധിച്ചത്. ബലരാമനും ശ്രീകൃഷ്ണനും രണ്ടുപേരും പരമാത്മ സ്വരൂപം ആക്കുന്ന കൂടിയും അവ തമ്മില് ഡിഫറൻസ് ഇருக்கு. அக்ரஜஹ அவி பலராமன் அப்படிங்கிற அண்ணா கூடியும் வல்சராந்தேக்கில ஒரு வருஷம் முடியறதுக்கு ஆனோன மட்டும்தான் ஏவம் இப்படி இருக்கிற பகவத் திருவிளையாடல தெரிஞ்சின்றது. அனந்தனோடு அம்சாவதாரமாயிருக்கிற பலராமனுக்கு கூடியும் பகவானோடு திருவிளையாடல் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வருஷ காலகட்டம் தேவைப்பட்டது. பிரதிக்ஷணம் ഓരോ നൊടിയും വിജൃംഭിത ഹർഷഭാര കൂടി കൂടി വര അത്യാഹ്ലാദത്തോടു കൂടിയിട്ട് നിശേഷ എല്ലാ ഗോപഗണലാളിത ഗോപர்களாலேயும் കൊഞ്ചിക്കപ്പെട്ട எல்லா கோபர்களும் கொஞ்சி மகிழற கண்ணே முத்தே அப்படின்னு குழந்தைகளை கொஞ்சின்னு இருக்கிற பூரிமூர்த்தி பல பல ரூபங்கள் தெரிச்ச കന്നുകുട്ടികളായിട്ടും കന്നുകുട്ടികളോട് കഴുത്തില കെട്ടിയിരിക്കുന്ന മണിയായിട്ടും ഗോപர்களாയിട്ടും അവ ധരിച്ചിരിക്കുന്ന വസ്ത്രങ്ങളായിട്ടും അവ കയ്യില വെച്ചിരിക്കുന്ന വനത്തുക്ക് സാപ്പാട് കൊണ്ടുപോകാൻ ഉറിയായിട്ടും പുല്ലാങ്കുഴലായിട്ടും മാടുമേക്കിற കുച്ചിയായിട്ടുമെല്ലാം പല പല രൂപമെടുത്ത് ത്വാം ഭഗവാന് ബുബുദേ தெரிஞ்சுக்கிறதுக்கு பலபத்ரனுக்கு கூடியும் ஒரு வருஷ காலகட்டமாச்சு. பட்டதிரி இப்ப பகவான் கிட்ட சொல்றார், யுவயோஹோ நீங்கள் ரெண்டு பேரும் തമ്മില് ബ്രഹ്മാത്മനോഹോ അഭി ബ്രഹ്മസ്വരൂപர்கள் ആക്കും നിങ്ങൾ രണ്ടുപേരും നാ കൂടിയും മഹാൻ விசேஷஹ பெரிய ஒரு டிஃபரன்ஸ் உங்களுக்குள்ள இருக்கத்தான் இருக்கு. 7வது ஸ்லோகம். ஒரு வருஷம் முடிஞ்சு முன்னால பிரம்மா மறைச்சு பிடிச்சாரே அந்த கண்ணுக்குட்டிகளையும் கோபர்களையும் அதே மாதிரி பகவான் தன்னுடைய மாயையால உண்டாக்கின கண்ணுக்குட்டிகளையும் கோபர்களையும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முடியாம வித்தியாசம் கண்டுபிடிக்கிறதுக்கு முடியாம பிரம்மா ശ്രമപ്പെട്ടോണ. ചില കുഴന്തകൾ ട്വിങ്സ് ആയിട്ട് പുറന്താന അമ്മകൾക്ക് കൂടിയും அதை ஏது குழந்தையாக்கும் பெரிய குழந்தை ஏது குழந்தையாக்கும் சின்ன குழந்தை എന്ന് தெரியாது. രണ്ടുപേർക്കും ഓരോ പേര് போட்டிருப்பா. அப்போ கிருஷ்ணா கூப்பிட்ட குழந்தை ராமா கூப்பிட்ட குழந்தை ரெண்டுபேரும் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி இருப்பா. அப்ப ஆராக்கும் கிருஷ்ணன் ஆராக்கும் ராமன் அப்படின்னு ஒரு சில நொடி அந்த ரூப ஒற்றுமையால அம்மாக்கு கூடியும் தெரிஞ்சுக்கிறதுக்கு சிரமமா இருக்கும். அதே மாதிரி இங்க பிரம்மா மறைச்சு பிடிச்ச கோபகுமாரர்களும் கண்ணுக்குட்டிகளும் ഭഗവാനോട് മായയാല ഉണ്ടാക്കിന പ്രകടനപ്പെടുത്തിന ഗോപകുമാരர்களுം കന്നുകുട്ടികളും. ഇപ്പൊ ബ്രഹ്മാക്ക് ഒരു കൺഫ്യൂഷൻ വന്നിരുത്ത്. ഒരു വർഷമാച്ച് ഭഗവാൻ ഒരു ടെൻഷനും ഇല്ലാതെ സുഖമായിരിക്കാർ. ഭഗവാൻ ഇതാ ഡെയിലി വനയാത്ര പോറാർ. കൂടെ ഭഗവാനെ സൃഷ്ടിച്ച കുഴന്തകളും ഇருக்கு, കന്നുകുട്ടികൾ ഇருக்கு. ഭഗവാനായിട്ടേ ഇരിക്കുന്നതാക്കും അവ അത്തനെ വരും ഭഗവാൻ താൻ. വേറെ ആരും ഇதை കണ്ടുപിടിച്ചിട്ടും ഇല്ലേ, எனக்கே கண்டுபிடிக்க முடியலை. இப்ப நான் மறைச்சு பிடிச்ச
அதே ரூபத்துல தான் இப்போ பகவான் எல்லா ரூபத்திலையுமா இப்போ இங்கேயும் இருக்கார். இது எதாக்கும் ஒரிஜினல் எதாக்கும் டூப்ளிகேட்டு தெரிய மாட்டேங்கிறது அப்படின்னு பிரம்மா குழம்பி போனோன பகவான் என்ன பண்ணினார்? பகவானாயிட்டே ரூபமெடுத்த அத்தனை பேருக்கும், கண்ணுக்குட்டிகளுக்கும் கோபகுமாரர்களுக்கும் எல்லா பொருளுகளுக்கும் அதெல்லாமே பகவானாயிட்டு தானே பகவான் இருக்கார். அப்ப என்ன பண்ணினார் பகவான்? பிரம்மாவுக்கு அந்த வித்தியாசத்தை காட்டி கொடுக்கறதுக்கு வேண்டிட்டு பகவான் இங்கதா திருவிளையாடல ஆரம்பிச்சிருக்கார். பகவான் தன்னோட மாயையால കിരീടമായിട്ടും ഓടക്കുഴലായിട്ടും പുലാങ്കുഴലായിട്ടും കൊമ്പായിട്ടും കന്നുകുട്ടികളായിട്ടും ഗോപകുമാരர்களாയിട്ടുமே பகவானாயிட்டே இருக்கார் இல்லையா? அப்படி இருக்கிற கிரீடம் தோள்வளை அலங்காரங்களோடு கூடிட்டும் 4 திருக்கைகளோடு கூடிட்டும் கார்மேகம் மாதிரி ஷியாம வர்ணம் இருக்கிற கலரோடு கூடிட்டும் பகவானோடு அந்த திருவிளையாடல பிரம்மாவுக்கு காட்டி கொடுத்தார். பிரம்மாவோட மாயாஜால வித்யால காணாம போன கண்ணுக்குட்டிகள் கோபகுமாரர்கள் பகவல் மாயையால மறுபடியும் பிரத்யட்சப்படுத்தினதையாக்கும் நம்ம பார்த்தோம். பகவானே எல்லாமாயிட்டும் பிரத்யட்சப்பட்டார். பிரம்மா எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கவாக்குமே சேரார். குழம்பி போயிட்டார் பிரம்மா. பகவானோட திருவிளையாடலை பார்த்து பிரம்மா தன்னோட பிரவൃத்தியை சிந்திச்சு லஜ்ஜிச்சு தலை அழுத்தினார். பரம்பொருளா இருக்கிற பகவானை சோதனை பண்ணி பார்க்க தோணின அந்த நேரத்தை நினைச்சு சங்கடப்பட்டார். எந்த நேரத்திலே ஆக்குமோ நமக்கு இப்படி ஒரு புத்தி തോന്നിയിട്ട് വർഷ അവധം 1 வருஷம் முடிஞ்ச டைமில் ദ്രുഹിണേ பிரம்ம நவ புராதன வல்சபாலான் புதுசும் பழசுமாயிருக்கிற எல்லா கோபகுமாரர்களையும் கண்ணுக்குட்டிகளையும் திருஷ்டுவா பார்த்துட்டு பிரம்மாக்கு 2 டீமில் இருக்கிறவாளையும் பார்க்கறதுக்கு சாதிக்கும். பாக்கி இருக்கிறவா அத்தனை பேருக்கும் பகவானாயிட்டே வந்திருக்கிறவாளை மட்டும்தான் காணறதுக்கு சாதிக்கும். பிரம்மா மறைச்சு பிடிச்சவாளை காணறதுக்கு சாதிக்காது. பிரம்மாவுக்கும் பகவானுக்கும் மட்டும்தான் 2 டீமையும் பார்க்கறதுக்கு சாதிக்கும். பிரம்மா ஒளிச்சு வச்ச கண்ணுக்குட்டிகள் பகவான் மாயையா பிரத்யட்சப்படுத்தின, அப்படி இல்லைன்னா பகவானே மாயையால பிரத்யட்சமாயிட்டு வந்த கண்ணுக்குட்டி ஆயிட்டும் பிரம்மா மறைச்சு வச்ச கோபர்கள் பகவான் மாயையால பிரகடனமான கோபர்கள் இப்படின்னு 2 டீமை பார்த்துட்டு விமூடே புத்தி தெரியாதக்கு குழம்பி போயிட்டு விவேகம் அசுரனே ஏதாக்கும் நான் மறைச்சு வச்சிருக்கிற டீம் ஏதாக்கும் பகவான் பிரகடனப்படுத்தின டீம் அப்படின்னு கண்டுபிடிக்க முடியாதவனான பிரம்மா சங்கடப்பட்டோன பகவான் என்ன பண்ணினார் அப்படிங்கிறதையாக்குமே பார்க்கிறோம். பிரதினவான் பகவான் சொந்த மாயையால பிரகடனப்படுத்தின ஓரோனையும் மகுட அங்கத ஆதிபூஷான் கிரீடம் தோள்வளை தொடங்கின ஆபரணங்களோடு கூடின வகை ஐட்டு காட்டி கொடுத்தார் பிரம்மாவுக்கு. வைகுண்ட லோகத்துல பகவானோடு சாரூபிய முக்தி அடைஞ்சவாளுக்கெல்லாம் சதுர்பாஹு ரூபமாக்கும். எல்லாருக்கும் 4 கை, 4 கையிலையும் சங்கு சக்கர கதை தாமரைப்பூ எல்லாம் வச்சுட்டு இருப்பா. கார்மேக வர்ணம் கிரீடம் வச்சுட்டு இருப்பா. தோள்வளை போட்டு இருப்பா. இப்படி பகவான மாதிரியே இருப்பா. இப்போ பகவானாயிட்டே இங்க எல்லா பொருளுகளும் பகவானாயிட்டே ரூபம் எடுத்திருக்கிறதுனால அந்த எல்லா பொருளுகளும் ஓடக்குழலை பார்க்கறாரே பிரம்மா, புல்லாங்குழலை பார்த்தோன்னா அந்த புல்லாங்குழலாக்குமனா சதுர்பாகுவான கண்ணனாயிட்டு நிற்கிறது. உரிய பார்க்கறாரே பிரம்மா, உரியான சதுர்பாகுவான கண்ணனாயிட்டு நிற்கிறது. எல்லா பொருளும் பகவான் சிருஷ்டிச்ச பகவானோட மாயையால சிருஷ்டிச்ச அத்தனையும்
சதுர்பாகுவாயிட்டே பிரம்மாவுக்கு பகவான் காட்டி கொடுக்கிறார். சதுர்புஜ யுஜஹா, 4 திருக்கரங்களோடு கூடி இருக்கிற அத்தனை பொருள்களையும் பிரம்மா பார்த்தார். சதுர்பாகுவாயிட்டு சதலாம்பு, சஜலாம்புதாபான், தண்ணி ரொம்பின கார்மேகத்தோடு தேஜஸ் இருக்கிறவனும். சஜல அம்புத ஆபான், தண்ணி ரொம்பி இப்ப மழை பெய்யும் அப்படின்னு இருக்கிற கருகருன்னு இருக்கிற கார்மேகத்தோடு தேஜஸோடு கூடின சதுர்பாகுவான பகவான். நிறைய பகவானாக்கும் அங்க இருக்கிறா. அதெல்லாம் பிரம்மா பார்த்தார். அப்படி பிரம்மா பிரகடனப்படுத்தின தன்னோட சதுர்பாகு ரூபமாயிட்டு பிரதீதிருஷா, பகவான் பிரம்மாவுக்கு டிஃபரன்ஸை காட்டி கொடுத்தார். ஏ பிரம்மாவே, நீ மறைச்சு பிடிச்சியே, நீ மறைச்சு பிடிச்ச கோப கூட்டங்கள், கண்ணு குட்டி கூட்டங்கள், அந்த கோபர்களோடு கையில இருக்கிற பொருள்கள் அத்தனையும் இதா நான் பிரகடனப்படுத்தின கண்ணுக்குட்டிகள், கோபர்களோடு கையில இருக்கிற பொருள்கள் எல்லாம் உனக்கு வித்தியாசம் தெரியாம நீ முழிச்சுட்டு இருக்கிறத நான் பார்க்கிறேன். நான் என்னோட மாயையால பிரகடனப்படுத்தின அத்தனையும் நான் உனக்கு காட்டித்தரேன். அப்போ நீ ஒளிச்சு வச்சவா ஆறு, நான் பிரகடனப்படுத்தினவா ஆறு அப்படின்னு உனக்கு புரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு பகவானோடு சாரூபியமாயிருக்கிற அத்தனை ரூபங்களையும் அங்க பிரம்மாவுக்கு பகவான் காட்டி கொடுத்தார். பிரம்மாவுக்கு தலை சுத்த ஆரம்பிச்சாச்சு. எறும்பு கூட்டங்களை மாதிரி எത്ര ஆயிரக்கணக்குக்கு சதுர்பாகு ரூபங்களை பிரம்மா அங்க பார்த்தார். 8வது ஸ்லோகம். முக்கியமா லக்ஷ்மி தேவியால லாளிக்கப்படுற அங்கங்களோடு கூடியிருக்கிற சதுர்பாகு ரூபங்கள், அனந்தசாயி ஆயிட்டு இருக்கிற ஆதிநாராயணனோடு ரூபத்தில் இருக்கிற அந்த பகவானோடு ரூபங்கள், கண்ணுகளுக்கு ஆனந்தத்தை உண்டாக்குற திருவிளையாடலாயிட்டு ஆதிநாராயணனோடு பக்கத்துல சனகன், சனந்தன், சனாதனன், சனல்குமாரன், நாரதர் இப்படி இருக்கிற சிரேஷ்ட ரிஷீஸ்வரர்கள் பகவானை சேவிக்கிறதையும் பிரம்மா பார்த்தார். வைகுண்டத்தையே காட்டி கொடுக்கிறார் பகவான் பிரம்மாவுக்கு அந்த விருந்தாவனத்துல. പ്രത്യേകമേവാ ഓരോരുത്തരുമേ കമലാ പരിലാളിത അങ്കാൻ, മഹാലക്ഷ്മി ദേവിയാലെ സേവിക്കപ്പെട്ട ശരീരങ്ങളോട് കൂടിയിരിക്കുന്നവാളാക്കുമേ. ഭോഗീന്ദ്ര ഭോഗസയനാൻ, ஆதிசேஷனோடு மேல படுத்துருக்கிறவாளாக்குமே. நயனாபிராமான், கண்ணுகளுக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தத்தை கொடுக்கிற ரூபத்தில் இருக்கிறவாளாக்குமே. எത്ര நேரம் பார்த்துட்டு இருந்தாலும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாத ரூபமாயிருந்தது எல்லா சதுர்பாகு ரூபங்களுக்கும். சதுர்பாகு ரூபங்களை ஒன்னுக்கொன்னு வித்தியாசம் காணறதுக்கே சாதிக்கலை. பகவானோடு சாரூபிய ரூபங்களை அங்க பிரம்மா பார்த்தார். லீலா நிமீலித திருஷா, யோக நித்ரேல லீலையாயிட்டு, திருவிளையாடலாயிட்டு, விளையாட்டாயிட்டு, பாதி கண்ணை மூடிண்டு இருக்கிற அந்த யோக நிலைமையில இருந்தா அத்தனை சதுர்பாகு ரூபத்தில் இருக்கிறவாளும். சனகாதி யோகி வியாச சேவிதான், சனகன், சனந்தன்,
சனாதனன், சனல்குமாரன், நாரதர் இப்படி இருக்கிற யோகி சிரேஷ்டர்களால, வியாச பகவான் இப்படி இருக்கிற யோகி சிரேஷ்டர்களால வட்டங்கூடி நின்று சேவிக்கப்படுறவாளாயிட்டு அந்த சதுர்பாகு ரூபங்களை பிரம்மா பார்த்தார். பிரம்மா பார்த்த பகவத் திருவிளையாடல வர்ணிக்கிறதையாக்குமே நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அப்படியெல்லாம் இருக்கிற பவதஹா பவல் ரூபங்களை, பகவானோடு அந்த சாரூப்பிய ரூபங்களை எடுத்துட்டு இருக்கிற கமலபூதர்ஷா அந்த ரூபங்களை தாமரையிலேந்து சுயம் உத்பவிச்ச பிரம்மா தர்சிச்சார். இனியும் பகவானோடு அந்த திருவிளையாடல் முடியாததுனால இனி என்னவாக்கும் பகவான் காட்டித்தர போறார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக பிரம்மா தன்னோட கண்களை அப்படி நன்னா திறந்து வச்சார். 9வது ஸ்லோகம். எண்ணி முடியாத அளவுக்கு விஷ்ணு ரூபத்தையும் அந்த ஓரோ விஷ்ணு ரூபத்துக்கிட்டையும் அந்த விஷ்ணு ரூபத்தை சேவிச்சுருக்கிற பிரம்மாவையுமே பிரம்மா பார்த்தார். பகவானோட மாயையில மனசு முழுகி குழம்பி போனோன பகவான் பகுதி சாப்பாடு உருண்டைய கையில வச்சுருக்கிற ரூபமாயிட்டு பிரம்மாவுக்கு காணறதுக்கு சாதிச்சது. அசங்கியதமாம் எண்ணி திட்டப்படுத்த முடியாத அளவுக்கு நாராயண ஆகிருதி ஆதிநாராயண ரூபத்தை சர்வத்ரா எல்லா இடத்திலையும் சேவகம் ஆபி சேவகனாயி நிக்கிற சோமவேட்சியா பிரம்மாவையும் பார்த்துட்டு தாதா அந்த பிரம்மா மாயையில நிமக்ன ஹிருதயா முழுகி போன ஹிருதயத்தோடு கூடி இருக்கிறத பகவல் மாயையில முழுகினவனாயிட்டு இருக்கிறத யாவது எப்பவாக்குமோ விமுமோகா மாயையில பிரம்மா முழுகினார், கன்ஃபியூஸ்டானார், சலனமில்லாத அவஸ்தையில ஸ்டாச்சு மாதிரி நின்று போனார். ததா அப்போது ஏகஹா ஒரே ஒரு கபல அர்த்த பாணிகி ஒரே ஒரு சாப்பாடு உருண்டையில பாதி சாப்பிட்ட அந்த உருண்டைய கையில வச்சுட்டு நிக்கிற பகவான் பபூவிதா பிரம்மாவுக்கு முன்னால பிரத்யட்சப்பட்டார். பகவான் வனபோஜனம் பண்ணிட்டு இருக்கிறதையாக்குமே பிரம்மா கண்ணுக்குட்டிகளை மறைச்சு பிடிச்சார். பிரம்மாவோடு மாயையால ஆபத் பாந்தவனாய் இருக்கிற பகவான் ஒரு நொடி பொழுது கூட டிலே பண்ணாதக்கி சாப்பிட்டு இருக்கிற அதே டைம்ல எந்திரிச்சு ஓடினார் கண்ணுக்குட்டிகளை தேடுறதுக்கு. கையில இருக்கிற சாதம் சாப்பிட்டு முடிச்சுட்டு தேடலாம் அப்படின்னு பகவான் நினைக்கல. கையில வாயில போடுறதுக்கான அந்த சாப்பாடுல பாதி தான் சாப்பிட்டு இருந்தார், பாதி கையில இருக்கு. அந்த பாதி சாப்பாடு உருண்டையோடு கூடிட்டு கண்ணுக்குட்டிகளை தேடுறதுக்கு பகவான் போனாரே. பிரம்மாவுக்கு முன்னால அந்த வனத்துல பகவான் அந்த ரூபத்திலேயாகவும் இருந்தார். பிரம்மா அப்படி பார்த்த அந்த ரூபத்துல பகவான் இப்போ இதா அதே ரூபத்தை ஸ்வீகரிச்சுட்டு பிரம்மாவுக்கு தர்சனம் கொடுத்தார் அப்படிங்கிறத இந்த ஸ்லோகத்துல சொல்லப்படுறது. 10வது ஸ்லோகம். பிரம்மா அகங்காரம் இல்லாம ஆயிட்டு பகவான சோதனை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறது ஒரு அகங்காரமாக்கும். எனக்கு நல்ல மாயாஜால வித்தியகள் எல்லாம் இருக்கு, இந்த உன்னிக்கண்ணன் என்ன பண்றாரு பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சது ஒரு அகங்காரம் தான். இப்போ பிரம்மாவுக்கு அந்த அகங்காரம் எல்லாம் இல்லாம போயிடுத்து. திரைலோக்கியநாதனா இருக்கிற பகவானை மறுபடியும் நமஸ்காரம் பண்ணினார், ஸ்துதிச்சார். എന്നിട്ട് அவரோடு ஸ்தானமான அந்த சத்தியலோகத்துக்கு போனோன்னு
പശുക്കുട്ടികളോടും ഗോപകുമാരர்களോടും കൂടിയിട്ട് അമ്പാടിയിലെ പ്രവേശനം പണിന ഭഗവാൻ, பகவானே குருவாயிரப்பா என்ன நோயிலேந்து காப்பாத்தனமே அப்படின்னு பட்டதிரி சொல்றார். ஹே விபோ வாதாலய அதிபா, பகவானே சர்வவியாபியும் சர்வசக்தனுமாயிருக்கிற குருவாயிரப்பா தாதானு. அதுக்கப்புறம் ஆஃப்டர் தட் ததரி பிரம்மாவோடு நശ്യന്മതേ அகங்காரம் இல்லாமாயிட்டு விஸ்வபதிம் துவாம் லோகநாதனாயிருக்கிற பகவானே முஹுஹு மறுபடியும் நத்வா நமஸ்காரம் பண்ணிட்டு நூதவதி ஸ்துதிச்சிட்டு தாமஜ யாதே பிரம்மா சத்தியலோகத்துக்கு திரும்ப போகவும் செஞ்சாரே. பிரமுதிதைஹி ரொம்ப சந்தோஷமா இருக்கிற போதைஹி சமம் கோபர்களோடு கூட நிகேதம் சொந்தம் வீட்டுக்கு கோகுலத்துக்கு பிரவிஷன் போன பகவான். அப்படி இருக்கிற பகவானே ரோகாது பரிபாகி நோய்களிலேந்து என்ன காப்பாத்தனமே அப்படின்னு பட்டதிரி இந்த 52வது ஸ்லோகம் வழி பகவான் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்றார்.